Students, welcome to online class with Hima. 9th Maths 8th chapter statistics 8.1 6th sum. In the class, weight of students is measured for the class records. Calculate mean weight of the class students using direct method. ஏன்னா weight of the students வந்து class recordsக்காக இது பண்ணுறாங்க. Calculate mean weight. Mean weightனால என்ன? X bar equal to sigma fx by சிக்மா எஃப் இதுதான் மீனுடைய ஃபார்முலா. கால்குலேட் மீன் வெயிட்னால அந்த ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வெயிட் இன் கேஜி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு கொடுத்தது வெயிட் இன் கேஜிஸ் கொடுத்ததை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணுறது வந்து சிக்மா எஃப், இதுவும் இது பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது வந்து சிக்மா எஃப்எக்ஸ். உங்களுக்கு டேப்லெட் காலம் போட்டால் புரியும். இப்போ வெயிட் இன் கேஜிஸ்ன்னு போட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது 4, 11, 19, 14, 0, 2. ஓகே, இதை வந்து எஃப்னு எடுத்துக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட் ஒன் கொடுத்தது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், எஃப்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணணும், இது எஃப், இதை ஆட் பண்ணுறோன்னா இதுதான் சிக்மா எஃப். ஸோ இது வந்து ஆட் பண்ணால் என்ன, 2, 14, 50 வருது. ஸோ சிக்மா எஃப் ஈக்குவல் டு 50. ஃபஸ்ட்டு கொடுத்தது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை எஃப்னு எடுத்துக்கிறோம், சிக்மா எஃப் வந்து 50. நெக்ஸ்ட் வந்து மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இதுடைய மிட் வேல்யூ என்ன? மிட் வேல்யூ வந்து 20, இதில் வந்து 30, 40, இது வந்து 50, 45 to 55 mid value 50, 55 to 65 60, 65 to 75 70. இதுதான் வந்து மிட் வேல்யூ. இப்போ வந்து இதை தான் வந்து மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இதை மல்டிப்ளை பண்ணணும். இது விட்டுறணும், ஏன்னா பிகாஸ் இது இன்டர்வலில் கொடுத்ததால இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 24s are 80, 11 into 30 330, 19 into 40 760, and 14 into 50 700, 60 into 0 0, 72s are 140. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2010 வருது. ஸோ இப்போது இது சிக்மா எஃப், இது வந்து சிக்மா எஃப்எக்ஸ். இது சிக்மா, இங்கே எஃப்எக்ஸ் தானே இது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது சிக்மா எஃப்எக்ஸ். This is what sigma fx. So sigma fx equal to 2010. இப்போ புரியுதா? இது f, இதெல்லாம் ஆட் பண்ணுறது வந்து சிக்மா எஃப். இது எஃப், இதெல்லாம் ஆட் பண்ணுறது சிக்மா எஃப். இது எஃப் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் ஆட் பண்ணுறது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ். நம்மளுக்கு என்ன தெரியும்? கால்குலேட் த மீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு வாட்? சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் equal to 2010 divided by 50. This divided by this. 0 0 will get cancelled. 5 வந்து 201 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 5s are 20. 1 இங்கே வந்து 0 போட்டு பாயிண்ட் வச்சா தான் அப்போது 0 போட முடியும். 2 டிஜிட் வரணும். ஸோ 0 வச்சு பாயிண்ட் போடணும். 0 பாயிண்ட் வச்சு 0 வச்சு பாயிண்ட் போட்டு இந்த 0 போடணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 2 5s are 10. அவ்வளோதான். இப்போ நீங்கள் போட்டது கரெக்டானு பார்க்குறதுக்கு இதை வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 40.2 into 5 பண்ணிங்கன்னா 2 5s are 10, 5 0s are 0, 1, 4 5s are 20. இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 201 வந்துருச்சு. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. இங்கே வந்து 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 போடணும், ஏன்னா 2 டிஜிட் இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சு 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 போடணும். 2 5s are 10. இப்போ இதுவும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 201 வருது. ஸோ ஈக்குவல் டு வாட்? மீன் இஸ் 40.2. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.